நம்ம மற்றவங்க வாழ்க்கையில இது கிடைச்சிருச்சு, நம்மளை விட முன்னேறி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான ஸ்டோரி தான் இது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டோரியை பார்ப்போம். இது என்ன அப்படின்னா, இறைவன் விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அது என்ன அப்படின்னா, பறவைகள் விலங்குகளுக்கான நிறங்களை தரப்போறதா அறிவிச்சாரு. உடனே எல்லா பறவைகளும் விலங்குகளும் முன்கூட்டியே இறைவன் கிட்ட அவங்களுக்கு பிடிச்சமான கலர் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் கடைசியா வந்துச்சு. ஏன்னா மழை, வெயில், புயல் எல்லாத்துலயும் அடிபட்டு வந்ததுனால அது கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. ஸோ மற்ற விலங்குகள் பறவைகள்லாம் அந்த பறவையை பார்த்து, நீ இவ்வளவு லேட்டா வரையே, கலர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நிறங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுது. ஏளனமா சிரிக்குது. உடனே கடவுள் சொல்றாரு, ஓகே, என்னுடைய கோப்பையில் இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மிச்ச நிறங்கள் ஒட்டிட்டு இருக்கு, இந்த நிறத்தை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த நிறங்களை கொடுத்த உடனே மற்ற எல்லா பறவைகளை காட்டியும் அந்த பறவை ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதுதாங்க பஞ்சவர்ண கிளி. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயங்கள் மற்றவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அது கிடைக்க வேண்டிய நேரத்துல, சரியான நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இறைவன் ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு தரதுக்காக காத்துட்டு இருக்கான். அது கொஞ்சம் லேட்டா வருது, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் சைனிங் ஆஃப் நுனிஷா. தேங்க்யூ.